வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மைசூர் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு மைசூர் ரசம் செய்யலான்ட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல வறுக்கிறதுக்கு மைசூர் ரசத்துக்குன்னு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், மல்லித்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட மல்லியாக இருந்துச்சுன்னா மல்லியே வறுத்துக்கலாம். அது தவிர தேங்காய் பூ அது ஒரு அரை கப் அந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல வறுத்தரலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை மிக்சியில் மாற்றிடுறேன். அதே பேனில் மிளகு, அடுத்தது சீரகம், இது கொஞ்சம் லேசாக வறுத்த உடனே அதோடைய மல்லித்தூளையும் சேர்த்து இறக்கிடலாம். நம்ம போட்டு ஒரு கிளறி அப்படியே மிக்சியில் இதையும் சேர்த்துட்றேன். அடுத்தது நம்ம தேங்காய் பூவை நல்லா வறுத்துற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடலாம். தேங்காய் பூ நல்லா வாசனையும் வந்துருச்சு, நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் அந்த மிக்சியில் இருக்கிற மற்ற பொருட்களோடு சேர்த்துடலாம். இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். அது அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட போட்டுக்கலாம். இது முதல்ல நல்லா பொரிய விட்டு எடுத்து ரசம் வைக்கிற பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். அதே பாத்திரத்தில் ஒரு தக்காளி அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன். இந்த தக்காளி நான் ரொம்ப கரையிற மாதிரி வதக்கலை, நல்லா கரையிற மாதிரியும் வதக்கலாம். சில பேருக்கு தக்காளி அப்படியே துண்டுகளாக எடுத்து ரசத்தில் போட்டு சாப்பிட பிடிக்கும். அதனால் இந்த தோல் கொஞ்சம் நிறம் மாறினோடனே இதை எடுத்து அந்த ரசம் வைக்கிற பாத்திரத்தில் போட்டுறேன். தக்காளி பெருங்காயம் சேர்த்துருக்கிற பாத்திரத்தில் புளி தண்ணி ஊற்றுறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா ஒரு 1.5 கப் வர அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேன். அதை ஊற்றிட்டேன். துவரம் பருப்பு ஒரு அரை கப் நல்லா இதில் ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ அதை நல்லா கரைச்சி இந்த ரசம் இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஸோ இதுவே இப்போ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் தண்ணி வந்திருக்கு. நம்ம வேணுங்கிற அளவு திரும்ப சேர்த்துக்கலாம். இதில் இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ரசப்பொடியில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுட்ரு மட்டும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம், அது எல்லாம் ஒன்றா ரொம்ப நைஸாக இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்சியில் போட்டு குறப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த ரசத்தில் நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்றேன். இது இப்போ நல்லா ரசம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா நுரக்கட்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்போவே சேர்த்துடலாம். திரும்ப தாளிச்சிட்டும் கொஞ்சம் சேர்க்கலாம். நம்ம நல்லா நுரக்கட்டி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துடலாம். ரசம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு மேலே ஒரு அரை கப் தண்ணி லேசாக தொளிச்சிடலாம். அப்போ தான் ரசம் கடுத்து போகாமல் இருக்கும். ரசம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். நம்ம அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நெய், தேங்காய் எண்ணெய் விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் நெய்லையும் தாளிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதை ரசத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நம்ம பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். சுவையான வாசனையான மைசூர் ரசம் தயாராகிடுச்சு. செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.